துபாயில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மதுரையில் இளைஞர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக டிராவல்ஸ் உரிமையாளர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று நம்பி சென்ற இளைஞர்கள் வெறும் கையுடன் திரும்பி வந்ததன் பின்னணி என்ன? உள்ளூரில் பார்க்கும் வேலைக்கு போதிய வருவாய் கிடைக்காததால் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில் இருந்த இளைஞர்களை நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளது டிராவல்ஸ் நிறுவனம். மதுரை டு துபாய் என்று ரயில் விட்டு இளைஞர்களின் கனவில் மண்ணள்ளி போட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? மதுரை கோச்சடை பகுதியில் சாய் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ற பெயரில் சுற்றுலா நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது. சதீஷ் என்பவர் இந்த நிறுவனத்தை இயக்கி வருகிறார். சாய் டூர்ஸ் அண்ட் டிராவல் சார்பில் துபாயில் கார் ஏற்றுமதி தொழில் நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக அவர் சிலரிடம் கூறியிருக்கிறார். இதையறிந்து மதுரை வீரகனூர் மற்றும் சமயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுப்புராஜ், பவித்ரம் ஆகியோர் சதீஷ் விரித்த வலையில் சிக்கியிருக்கின்றனர். இவர்கள் இருவரிடமிருந்தும் தலா 2,67,000 ரூபாய் பணத்தை மொத்தமாக பெற்றுக்கொண்டு துபாய் செல்வதற்கான விசாவை சதீஷ் வாங்கி கொடுத்துள்ளார். அந்த விசாவில் கிளீனர் வேலைக்கு என பிரிண்ட் ஆகி இருந்துள்ளது. இதுகுறித்து அந்த இளைஞர்கள் சதீஷிடம் கேட்டபோது அங்கு குறிப்பிட்ட தொகை கொடுத்தால் அவர்கள் இந்த விசாவை மாற்றிவிடுவார்கள் என்று சமாளித்துள்ளார். வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் போதுமென்ற மனநிலையில் இருந்த இளைஞர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் துபாய் சென்றுள்ளனர். ஆனால் மதுரை இளைஞர்கள் வைத்திருந்த விசாவில் துபாயில் கிளீனர் வேலை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாவில் கார் ஏற்றுமதி தொழில் நிறுவனத்தில் வேலை பார்ப்பதற்கு தகுதியில்லை என்று கூறியதை கேட்டு இளைஞர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து சதீஷை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற இடத்தில் உணவுக்கு கூட பணமில்லாமல் இருவரும் பரிதவித்துள்ளனர். பின்னர் அங்கிருந்த தமிழர் ஒருவரின் உதவியால் சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் சதீஷை நம்பி பல லட்சம் ரூபாய் ஏமாந்துள்ளதால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் புகார் மனு அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர்களில் சுப்புராஜ் என்பவர் கூறுகையில், மதுரையில் கார் ஆக்சசரிஸ் தொழிலில் ஈடுபட்ட போது 25 லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று கடனை அடைக்கலாம் என்று முடிவு செய்ததாகவும், ஆனால் சதீஷை நம்பி மேலும் கடன் நெருக்கடிக்கு ஆளானதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். 2,67,000 ரூபா அவர்கிட்ட கட்டினேன். எனக்கு ஆல்ரெடி நான் இங்கே கார் அக்சசரி ஷோரூம் அண்ணா நகரில் வச்சிருக்கேன். எனக்கு 25 லட்ச ரூபா ஆல்ரெடி கடன் இருக்கு. இந்த கடன் ஒரு பிரச்சனைனால தான் இந்த முடிவு 70,000 சம்பளம் வருங்கிறனால தான் எடுத்தேன். அதனால தான் இப்போ நான் அவரால் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி கடையும் விற்று காரையும் விற்று என் குடும்பம் எல்லாமே நடுத்தருவில் இப்போ நிற்கிது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட சதீஷிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது இளைஞர்கள் இருவருக்கு ஃப்ரீலான்சிங் விசாதான் பெற்றுக் கொடுத்தோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விசாவை வைத்துக் கொண்டு மீண்டும் துபாய் செல்லலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் அதை ஏற்க மறுப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். உள்ளூரில் பார்க்கும் வேலைக்கு போதிய வருவாய் கிடைக்காததால் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில் இருந்த இளைஞர்களை நம்ப வைத்து ஏமாற்றிய சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.